ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடுகளில் வளர்க்குற அடினியம் பேபி பிளான்ட்டாக இருக்கிற நேரத்தில் நம்ம எப்படி அந்த பிளான்ட்டை வந்து ப்ரூன் பண்ணுறது, அந்த செடியை எப்படி பெருசாக்குறது, நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நான் விதையிலேருந்து வளர்த்தது. ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆன பிறகு 1.5 வருஷம் ஆன பிளான்ட்டை வந்து நம்ம ப்ரூன் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரூன் பண்ணி விட்டோன்னா நிறைய பக்க கிளைகள் வரும். இல்லைன்னா இப்படி ஒரே பிராஞ்சாக மட்டும்தான் இருக்கும். பூக்களும் ஒரு 4-5 பூக்கள் பூக்கும். அதனால் இந்த செடியை வந்து ப்ரூன் பண்ணி விட்டோன்னா நிறைய பக்க கிளைகள் வந்து செடி நல்லா அடர்த்தியாகும், நிறைய பூக்களும் பூக்கும். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளேடு இருக்குல்ல, இந்த பிளேடை வந்து இந்த டெட்டால் வச்சு லேசாக தொடச்சிக்கணும். உங்ககிட்ட டெட்டால் இல்லைன்னா சும்மா சாதாரண நார்மல் வாட்டர் வச்சு நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. ஏன்னா இந்த துரு இருக்கு இல்லையா, அந்த துரு வழியாக தான் இன்ஃபெக்ஷன் ஆகும் செடியில். அதனால் அதுக்காக தான் க்ளீன் பண்ணுறது. நம்ம இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். இந்த கட் பண்ண இடத்துலேருந்து ஒரு லிக்யூட் வரும் பாருங்கள். அந்த லிக்யூடை வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சிட்டு இந்த இடத்துல 2 முறையில் நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகாமல் செடியை வந்து பாதுகாக்கலாம். அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது சாஃப். ஃபஸ்ட்டு வந்து சாஃப் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சாஃபை வந்து லேசாக கட் பண்ண இடத்துல நம்ம வச்சு விட்டோன்னா இது வழியாக இன்ஃபெக்ஷன் வராது. அதுக்காக தான் இந்த சாஃப் வைக்கிறது. இன்னொரு வழியில் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம். அதுக்காக நான் இன்னொரு பிளான்ட் எடுத்திருக்கேன். இந்த பிளான்ட்டையும் நம்ம கட் பண்ணிவிட்டு தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு நம்ம மேலே கேண்டில் இருக்குல்ல, நம்ம கேண்டிலை பற்ற வச்சு கேண்டில்லேருந்து இந்த ஒரு லிக்யூட் வரும் இல்லையா, இந்த லிக்யூட் வந்து இந்த இடத்துல விட்டோம்னா இந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது. இது வந்து இந்த சாஃபை விட சேஃபு. ஏன்னா இந்த மெழுகு மேலே இப்போ இருக்கிறதுனால லேசாக தண்ணி ஏதாவது பட்ட மழை தண்ணியோ பனி தண்ணியோ பட்டாலும் அப்படியே கீழே வலிஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் இந்த மெத்தட். நம்ம ப்ரூன் பண்ண செடிக்கு கண்டிப்பாக உரம் கொடுக்கணும். உரம் கொடுக்கறதுக்கு நான் எடுத்துருக்கிறது கொஞ்சமாக வேப்ப மண்ணாக்கு, கொஞ்சமாக கம்போஸ்ட்டு. உங்கள்கிட்ட போன் மீல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். உரத்தை வந்து இல்லை சாணி உரம், மாட்டோட எரு இருக்குன்னா எடுத்துக்கோங்க. நம்ம உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த சைடை வந்து மண்ணை வந்து கிளறி கொடுக்கலாம். கிளறி கொடுத்துட்டு நம்ம உரம் கொடுக்கலாம். உரம் கொடுத்துட்டு நம்ம இந்த செடியை வந்து ப்ரூன் பண்ணனால 2 வாரத்துக்கு இந்த வெயில் இல்லாமல் நிழலான இடத்துல வைக்கணும். நிழலான இடத்துல வைக்கிற நேரத்தில் செடி வந்து கொஞ்சம் துளிர்களெல்லாம் வர ஆரம்பிக்கும். துளிர்களெல்லாம் வர ஆரம்பித்த பிறகு நம்ம செடியை எடுத்து வெயிலில் வைக்கலாம். இந்த செடி நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ப்ரூன் பண்ணது. ஒரு கிளையாக இருந்தது. இப்போ பாருங்கள் 3 பக்க கிளைகள் வந்து செடி வந்து பெருசாக இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.